டாட்டா மெகா வண்டி குரோனில் வந்து ஆயில் லீக் ஆகுது. அதுக்குண்டான ஆயுதத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். ஜாயிண்ட் ஹேண்ட் ஆயில் லீக் ஆகுது. ஜாயிண்ட் கழட்டி ஆயில் சீல் அடிச்சில 4 போல்ட்டு கழட்டோன்னா ஜாயிண்ட் உருவிட்டு சென்ட்ரல் வர நட்டு வரோம். அதை கழட்டிட்டு கப்பு வெளியே எடுத்துகிட்டு அடிக்க வேண்டியதான். அப்படியே ரொம்ப தட்டி தட்டி வெளியே எடுத்தாச்சு கப்பு. இப்போ ஆயில் சீல் எடுக்க வேண்டியதான். இந்த இடத்துல திருப்பி வச்சு நீக்கணுன்னா ஆயில் சீல் வெளியே வந்துடும். எப்படி இருக்குது பாருங்கள், சரி சகுதி உள்ள. இதனால தான் ஆயில் சீல் கட் ஆகுது. இப்போ வெளியே எடுத்துடலாம். குரோன் ஆயில் கழட்டுறதுக்கு ஸ்கொயர் நட்டு கொடுப்பான் வந்து போல்டு. அதே மாதிரி ஊற்றுறதுக்கு ஸ்கொயர் போல்ட்டு கொடுப்பான். ஏறிக்கிட்டு புது ஆயில் வந்து கையோட மாற்றி விட்டுருணும். ஆயில் சீல் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த ஹவுசிங்கெல்லாம் வந்து லீக்கேஜ் தெரியாத அளவுக்கு எல்லாமே வாஷ் பண்ணி புது சீல் அடிச்சிடலாம். ஃப்ளாஞ்ச் எல்லாம் கழட்டி இருக்குது, வாஷ் பண்ணியாச்சு. அந்த ஆயில் சீல் பார்த்திங்கன்னா இந்த டைப்பில் தான் அடிக்கணும். நம்ம புது ஆயில் சீல் பக்குவமாக பார்த்து அடிச்சிக்க வேண்டியதான். நம்ம பேஸ்ட்டு போட்டு ஆயில் சீல் உட்கார வச்சாச்சு. நம்ம கப்பு உட்கார வைக்க வேண்டியதாக க்ரீஸ் தடி ஆயில் சீல் உட்கார இடத்துல கரெக்டாக அந்த சென்ட்ரிங் பார்த்து உள்ளே நுழைச்சிட்டு இந்த வார்சர் வரும். வார்சர் மாட்டிட வேண்டியதான். வார்சர் மாட்டிட்டு நட்டு, இந்த நட்டு ஃபுல் டைட் வைக்கணும். இதில் ஒரு பிடி புல்லர் வச்சு பிடிச்சிக்கிட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். சீல் அடிச்சாச்சு, முறுக்கியாச்சு. இப்போ செக் பண்ணிவிட்டு அனுப்ப வேண்டியதான்.